கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மனம் உடைக்கப்பட்ட ஒருவருடைய புலம்பலை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனம் உடைந்து, மனம் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டமான சூழ்நிலைக்கினராய் கடந்து போகும்போது அந்த மனிதனுடைய இருதய குமுறலை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் மன கஷ்டத்தின் வெளிப்பாடு என்று ஒரு கஷ்டத்தின் நடுவில் இருந்து ஒரு நண்பர் எழுதுகிறார். என் மன கஷ்டத்தின் வெளிப்பாடு என்பதாக அவர் எழுதும்போது எவ்விதமாக எழுதுகிறார்? மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, அநேக தேவைகளை நினைத்து மனம் மிகவும் கதறுகின்றது. என் இருதயத்தில் என் மனம் குமுறுகின்றது. என்னை சுற்றிலும் இருக்கின்ற பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது என் மனதிற்குள் ஒரு விதமான பயம் காணப்படுகின்றது. பயமே என்னை சரியாக சாப்பிட விட மாற்றின்றது. பயம் என்னை தூங்க விடுவதில்லை. என்ன செய்வது? யாரிடம் செல்வது? யாரிடம் போய் நிற்பது? என் தேவைகளுக்காக என்று என் இதயம் புலம்புகிறது. எனது மனது கதறுகிறது. முடியவில்லை. வாழ்ந்தா நிம்மதியாக வாழணும், இல்லையென்றால் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை தேடிக்கொள்ள வேண்டும். முடியவில்லை. அநேக நேரங்கள் சாவை விரும்புகிறது என் இதயம். வாழ முடியுமா என்ற கேள்வியை என்னில் எழச் செய்கின்றது. வாழ பயமாக இருக்கின்றது. என்னில் இருக்கும் பயம் என் ஓட்டத்தை சோர்வுக்குள்ளாக்கி ஓட முடியாமல் தடுமாற வைக்கின்றது. முடியவில்லை. என்னால் முடியவில்லை. நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பக்தன் இவ்விதமாக அவருடைய மனக்குமுறலை எழுதியிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அந்த கஷ்டத்தின் பாதைகளை கடந்து போகும்போது நமக்கும் இவ்வளவு மனக்குமுறல்கள் இருக்கத்தான் செய்யும். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய் என்று சொல்லி. நம்முடைய கஷ்டமான நேரத்தில் நம்ம ஆத்மா சோர்ந்து போகுது தான். நம்முடைய ஆத்மாவில் இளைப்பாறுதல் இல்லை, ரொம்ப கவலையாக இருக்கிறோம். என்ன செய்வதுன்னே தெரியல. எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளோதான் வேதத்தை வாசித்தாலும் அந்த இருதயத்தில் இருக்கிற கவலை போகவே மாட்டேங்குது. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பலன் தாவீது சொல்லுகிறது போல, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே என்று தாவீது சொல்லுகிறார். நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இயேசு மாத்திரம்தாங்க. நம்ம எந்த பிரச்சனைகளுக்கு வேணா போகலாம், என்ன சூழ்நிலைக்கு வேணா நம்ம தள்ளப்படலாம், நம்ம கையேந்திர நிலைமைக்கு, பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கூட வரலாம், யோபுக்கு வந்த சூழ்நிலை போல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை என்பதாக தாவீது சொல்லுகிறார். அவரை தவிர நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அவருடைய பாதத்துல போய் சரண்டர் ஆயிடணும், அவருடைய பாதத்துல போய் கதறணும், அவருடைய பாதத்துல விழுந்து புலம்பணும். அவரை விடாப்படியா சத்தமிட்டு ஓன்னு, அன்னைக்கு ஆகார் அழுதது போல ஓன்னு சத்தம் போட்டு அழுவணும். வேற வழியே நமக்கு இல்லை. தேவனை விட்டா வேற வழியே இல்லை. அவர்தான் நம்மளை விடுவிக்க முடியும். அவரால் மாத்திரம்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அவரால் மாத்திரம்தான் நமக்கு எதாகிலும் ஒன்றை செய்ய முடியும். அவரை தவிர இந்த உலகத்துல வேற ஒருவரால் எதையுமே செய்ய முடியாது. நம்ம தேவன் கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் அள்ளி கொடுக்கிற தேவன். ஏன் என் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்கலன்னு சொல்லி நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கான நேரம் வரவில்லை, உங்களுக்கான காலங்கள் வரவில்லை, உங்களுக்கான சரியான சமயம் வரவில்லை. இதோ இந்த நாளிலே உங்களுக்கான நேரமாக இருக்கலாம், இந்த நாளிலே உங்களுக்கான காலமாக இருக்கலாம், இந்த வருடத்தில் உங்களுக்கான சமயமாக இருக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி நீங்களும் நானும் புலம்பணும், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஆமென், ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தையை, என் தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் அப்படி சொல்ல வேணாம், என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நாம் கூப்பிட வேண்டும். என் தேவனே, என் தேவனே, என்னை ரட்சிக்கும் என் தேவனே, இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே, இந்த ஆபத்தான நேரங்களிலே என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி நாம் தேவனுடைய சமூகத்தில் கதறலாம். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சமூகமே இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது.
என் ஆத்துமா, சங்கீதம் 42:6 வாசித்து பாருங்க, என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது என்று தாவீது சொல்லுகிறார். என் தேவனே என்று புலம்புகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் என்று சொல்லி சங்கீதம் 71:12 தாவீது சொல்லுகிறார். என் தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியம் என்று சொல்லி, என் தேவனே தாமதியாதையும். சங்கீதம் 40:17 என் தேவனே தாமதியாதையும், எனக்கு ஏதாவது ஒன்றை செய்யும். என் தேவனே உம்மை நம்பி இருக்கிறோம், அது அடியானை நீர் ரட்சியும். என் தேவனே என்னை உயர்த்தும் என்று சொல்லி தாவீது கேட்கிறதை பார்க்க முடிகிறது. பக்தன் தாவீதுக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம், பக்தர் தாவீதுக்குள்ள அந்த பாரம், பக்தன் தாவீதுக்குள்ள அந்த ஜப பாரம் இன்னைக்கு நமக்குள்ள வரட்டும். என் தேவனே என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி கூப்பிடலாமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது கடைசியா அவர் சொன்னாரு, அந்த 7 வார்த்தையில ஒரு வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறினாரு. அதே போல இந்த இக்கட்டான நேரத்துல, இந்த பிரச்சனையான நேரத்துல, ஐயோ ஒண்ணுமில்லாதபடி, ஐயோ கண்ணீரோடு நிற்கிற நேரத்துல, ஐயோ இருதயத்துல நிம்மதி இல்லாத, சமாதானம் இல்லாத, எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிற இந்த வேளையில அப்படியே அப்பாவை நோக்கி, என் தேவனே என்னை கைவிடாதிரும் தேவன் என்று சொல்லி கேட்கலாமா? ஏன் என்னை கைவிட்டு என்று நம்ம ஆண்டவரை கேட்க கூடாது, கேட்க வேண்டாம். நம்ம இப்படி கேட்போம், என் தேவனே என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி கேட்கலாமா? நீர்தான் என் நம்பிக்கை என்று சொல்லி கேட்கலாமா? நிச்சயமாக இந்த இக்கட்டுகளிலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, இந்த போராட்டமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில எங்கள் இருதயம் கதறுகிறதப்பா. ஆண்டவரே, இருதயம் கதறுகிறது ராஜா. இந்த வேளையில கூட பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, பாரத்தோடு நம்முடைய சமூகத்துல மன்றாடுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினால அநேக புலம்பல்களோடு, அநேக கண்ணீரோடு ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஐயோ மாறுமா, என் சூழ்நிலை மாறுமா, ஐயோ என் வாழ்க்கை மாறுமா, நான் இவ்வளவு வேதனையில் இருக்கிறேனே, நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, ஐயோ நான் என்ன செய்வேன் இயேசுவே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். என் தேவனே நீ ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல, ஒருவரையும் கைவிடாதபடி நடத்தும் அப்பா. இன்னும் கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டப்பா. நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் ரட்சகர், நீரே எங்களை விடுதலையாக்கக்கூடிய தேவன் என்று சொல்லி உம்மையே நாங்கள் நம்பி, உம்மையே நாங்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களை காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் எங்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எசப்பா முடியலப்பா, ஐயா முடியலப்பா, என் தலை மேல ரொம்ப பாரம் இருக்குதப்பா, என்னால நடக்க முடியலப்பா, என்னால வாழ முடியலப்பா, விட்டுருங்கப்பா, என்ன எங்காவது போய் செத்து போறேன்ப்பா, என்னால வாழவே முடியாதுப்பா, எனக்கு வாழ முடியலப்பா, எனக்கு வாழ பிடிக்கலப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், ஐயோ எனக்கு போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால எப்படியாக கர்த்தர் மீட்டெடுப்பீராக. கையை பிடித்து கர்த்தர் தூக்கி விட முடியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தினால எப்படியாக தேவ பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. காப்பாற்றுகிற தேவனே, விடுவிக்கிற இயேசுவே, இதோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லாம் பிரச்சனையான சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாளில ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. முடியல, நான் முழுக போறேன் என் பிரச்சனையில, இதோ வெளியவே வர முடியாது, வழியே இல்லை, வாழ வழியே இல்லை என்று தீர்மானித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ வழி உண்டு என்பதை தேவன் காண்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் காட்டுகிற அற்புதத்தின் நிமித்தம், நீ செய்கிற அற்புதத்தின் நிமித்தம், நீ செய்கிற அதிசயத்தின் நிமித்தம் உனக்கு வாழ வழி இருக்கிறது என்பதை தேவன் காண்பித்துக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆண்டவரே வேலையில எனக்கு இருதயம் ரொம்ப பாரமா இருக்குப்பா, என் மனசு ரொம்ப பாரமா இருக்குப்பா. ஐயா சோத்திரம்பா அப்பா. அவங்க அழுகுற சத்தம் உங்க காதல கேட்கலையாப்பா. ஆண்டவரே கண்ணீர் வடித்து கதறுகிற சத்தம் உங்க காதல கேட்கலையாப்பா. மனசுல பாரத்தோடு ஒரு செத்தவனை போல ஆண்டவரே சோத்திரம், செத்தவனை போல இருக்கிற, எல்லோராலும் மறக்கப்பட்டிருக்கிற தாவீது சொன்னது போல இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளையுடைய கஷ்டத்தை நீங்க கண்ணோக்கி பார்த்து எப்படியாகிலும் வாழ ஒரு வழியை திறந்து கொடுங்க ஏசப்பா. இன்றைக்கு இப்பொழுது எப்படியாகிலும் வாழ்வதற்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. என் தேவனாகிய கர்த்தர்
காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் மாற பண்ண போதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரையும் கைவிடாதபடி கத்த நடத்த போதுக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுவிப்பீராக, தப்புவிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.